வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க. இப்போ வந்த ஒரு அண்மை செய்தினே சொல்லலாம். யூபியில் ஒரு பெரிய பரபரப்பு தான். ஏன்னா மில்கிப்பூரில் தேர்தல், தனி தொகுதியான மில்கிப்பூருடைய கவனம் ஒட்டுமொத்த இந்தியாவையே பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா அயோத்தி நாங்கள் தான் ராமர் கோயிலை கட்டிட்டோம் அப்படின்னு பெருமையாக பேசும்போது போன தடவை அயோத்தியில் பிஜேபி தோற்றுது. அதாவது அவதேஷ் பிரசாத் ஜெயிக்கிறார். அவதேஷ் பிரசாத்துக்கு முன்னிருக்கையில் இடம் கொடுத்து மோடியை எரிச்சல் படுத்தி கொண்டிருக்கிறது சமாஜ்வாதி கட்சி, இந்தியா கூட்டணி. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மில்கிப்பூரை, அதுவும் இவருடைய நம்ம யோகியுடைய சொந்த ஊர், இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இடைத்தேர்தல் நடந்தது 9 தொகுதிக்கு. அதோடு சேர்த்து நடத்தியிருக்கலாமே அப்படின்னா மில்கிப்பூரில் இவங்க ஜெயிச்சிருவாங்க. யார்? சமாஜ்வாதி ஜெயிச்சிரும். அதுக்கு பயந்துக்கிட்டு ஒரு தொகுதியாக வச்சு எல்லா அமைச்சர்களையும் அவங்க களம் இறக்கி ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது யோகியோட பிளான். ஆனால் யோகியோடைய பிளானுக்கு சொந்த கட்சியிலே மரியாதை இல்லை. ஏன்னா 5 அமைச்சரை தான் போட்டிருக்காரு. மிச்சம் பெரும்பாலானவங்க அந்த பக்கம் துணை முதல்வருடைய கட்டுப்பாட்டில் இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மோடி யோகிக்கும் ஒரு சண்டை, ஆர்எஸ்எஸ்க்கும் யோகிக்குமே லைட்டாக ஒரு உரசல் போயிட்டுருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மகா கும்ப மேளாவை சரியாக நடத்தலை. அங்கே அந்த சிலிண்டர்லாம் வெடித்து அது ஒரு பெரிய விபத்தாகி போச்சு. பெரிய அளவுக்கு பேசப்படும் நினச்சிட்டு இருந்த கும்ப மேளா பெருசாக கை கொடுக்கல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மில்கிப்பூரில் முந்துவது யார்? அங்கே உள்ள நிலவரம் என்ன? மில்கிப்பூரில் இது வரைக்கும் சுதந்திர இந்தியாவில் 1967க்கு அப்புறம் ஒரு 17 தடவை தேர்தல் நடக்குது. 15 தடவை தேர்தல், 2 தடவை இடைத்தேர்தல். இதில் பார்த்தீங்கன்னா 6 தடவை கம்யூனிஸ்ட் ஜெயிச்சிருக்காங்க. அந்த கம்யூனிஸ்ட் ஜெயிச்சதுக்கு காரணத்தையும் சொல்கிறோம். கம்யூனிஸ்ட் ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சமாஜ்வாதி ஒரு 4 டைமு, பிஜேபி ஒரு 3 டைமு, காங்கிரஸ் ஒரு 3 டைம். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அங்கே அதிகமாக ஜெயித்த கம்யூனிஸ்ட் உறுப்பினர் யாதவ், அவர் என்ன பண்ணுறாரு, அந்த கட்சியிலேருந்து விலகி சமாஜ்வாதியில் சேர்ந்து எம்பி ஆயிடுறார். அந்த எம்பி ஆன உடனே அங்கே இடைத்தேர்தல் வருது. அப்போவும் சமாஜ்வாதி தான் ஜெயிக்குது. சரி, இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலவரம் என்ன? பிஜேபிக்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்குது? பிஜேபி ஜனசங்கமாக இருந்ததில்ல 1969. அப்போ முதல் தடவையாக இந்த தொகுதியில் மில்கிப்பூரில் பிஜேபி ஜெயிக்குது 69. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா 1991 பாபர் மசூதி பீக்கில் இருக்கும்போது ஜெயிக்குது. அதுக்கப்புறம் இப்போ 2017 3 தடவை தான் மொத்தமே ஜெயிச்சிருக்குது. ஆனால் சமாஜ்வாதி கட்சிக்கு இங்கே என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, இந்த தொகுதி தனி தொகுதி ஆயிடுச்சு. மொத்தம் 3.5 லட்சம் வாக்காளர்கள். அதில் பட்டியலின வாக்காளர்கள் மட்டுமே 1,20,000 பேர். அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மாசி சமூக வாக்குகள், அதில் அதாவது பட்டியலின சமூகத்தில் ஒரு சமூகம், இந்த வாசி சமூக வாக்குகள் அதே பார்த்திங்கன்னா 80,000 வாக்கு. இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இஸ்லாமியர்களோட வாக்கு 30,000 வாக்கு, யாதவர்கள் வாக்கு 50,000 வாக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உயர் ஜாதியினர், அதாவது குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த சர்மா, இவங்க பார்த்திங்கன்னா அங்கே கிட்டத்தட்ட ஒரு 1,20,000 பேர் இருக்காங்க. பட்டியலின மக்களும் உயர் ஜாதியினரும் சேமாக இருக்காங்க. ஆனால் என்ன சிக்கல்னா, இஸ்லாமிய வாக்கு 30,000, யாதவர்கள் வாக்கு ஒரு 50,000, 50, 30, 80, அது ஒரு 120, 2 லட்சம் வாக்கு பக்காவாக ஜெயிச்சிடலான்னு சொல்லிட்டு சமாஜ்வாதி நினைக்குது. இதனால் என்ன பயந்து போன யோகி என்ன பண்ணிட்டாரு, ஏற்கனவே நிற்க வச்சார்ல வேட்பாளர், நின்று ஒரு தடவை ஜெயிச்சார்ல, அவரை தூக்கிட்டு புது ஆளை போட்டிருக்காரு. பாபா கோரக்நாத்தை தூக்கிட்டு பட்டியலினத்தை சேர்ந்த சந்திரபானு பாஸ்வானை போடுது பிஜேபி. அதாவது பிஜேபியும் பட்டியலினம், ஏன்னா தனி தொகுதி பட்டியலின ஆளை போடுறாங்க. இதுவும் நம்ம பேர் என்னது, சமாஜ்வாதியும் போடுது. சமாஜ்வாதிக்கு என்ன நன்மைன்னா, காங்கிரஸ் துணை நிற்பது சமாஜ்வாதிக்கு ஒரு பெரிய தைரியம். ஏன்னா இஸ்லாமிய வாக்குகள் அப்படியே விடும். காங்கிரஸ் தனிச்சு கிணிச்சு போயிருந்தால் சிக்கலாக வந்திருக்கும். சரி, மில்கிப்பூரில் என்ன நிலவரம்? இன்றைக்கி அம்பேத்கரை பற்றி அமித்ஷா பேசியது அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட பெரிய பாதிப்பு ஏற்படுத்துது. அதுவும் இல்லாமல் இப்போ அமித்ஷா இவர் என்ன சொல்கிறாரு, நம்ம சமாஜ்வாதி தலைவர் அகிலேஷ் அடிக்கடி உதைக்கு அதுதான் இப்போ டைலாக். என்னங்க அப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாருன்னா, ஆமாம், போன தடவை நடந்த தேர்தலில் துப்பாக்கியை காட்டி மிரட்டி சமாஜ்வாதி கட்சியினரை வாக்குப்பதிவு உள்ள நுழைய விடாமல் தடுத்துருக்காங்க. இந்த தடவை ஏதாவது நீங்கள் பண்ணிங்கன்னா பதிலுக்கு நாங்கள் அதை விட பெருசாக பண்ணுவோன்ட்டாங்க. என்ன இப்போ இங்கே சிக்கல் வருதுன்னா, நீங்கள் கவர்மெண்ட் உங்கள் கையில் இருக்குது, நீங்கள் அதிகாரிகள் உங்கள்கிட்ட இருக்காங்க, போலீஸ் இருக்காங்க. ஆனால் என்ன சிக்கல் வருதுன்னா, அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களை நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அங்கே எத்தனை போலீஸை போட்டாலும் ஒட்டுமொத்தமாக அவங்களாம் கும்பலாக வாக்களிப்பாங்க. இப்போ சமாஜ்வாதி இந்த ஒரு அறிவிப்பை சொல்லிடுச்சு, அடிக்கடி உதைக்கு. அப்போ அவங்க அடிக்க ஆரம்பித்தாங்கன்னா நம்ம தமிழ்நாடு மாதிரிலாம் அங்கே அமைதியாக இருக்க மாட்டாங்க, அவங்க பொழந்து கட்டிடுவாங்க. அது ஊர் அவங்களுக்கு இன்னொன்று, இஸ்லாமியர்கள், யாதவர்கள், பட்டியலின மக்கள் 3 பேர் சேர்ந்தால் ஸ்ட்ரென்த்து ரொம்ப அதிகமாகுது. ஏற்கனவே இஸ்லாமியர்கள் சிஐஏ அவங்களுக்கு தெரியும், பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டாங்க.
யாதவர்கள் சொல்லவே வேணாம், அகிலேஷ் தான் போடுவாங்க. பட்டியலின மக்கள் ஏற்கனவே அம்பேத்கரை தப்பாக பேசிட்டாங்கன்னு மாறிட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை. இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, அங்கே அவதேஷ் பிரசாத் இப்போ எம்பியாக இருக்கார்ல, அவங்க பையன் நிற்கிறார், அஜித் பிரசாத். இப்போ என்ன செய்யல, அஜித் பிரசாத்துக்கு எதிர்த்து இவங்க யாரை போட்டிருக்கணும், பாபா கோரக்நாத்தை போட்டிருக்கலாம். ஏன்னா அவர் தான் ஏற்கனவே ஜெயித்தவர். ஆனால் அவரை தூக்கிட்டு சந்திரபானு பாஸ்வானை போட்டது இப்போ பெரிய அதிருப்தி. அதையும் தாண்டி பாபா கோரக்நாத் வேலையே செய்யலை, அவங்களுடைய ஆதரவாளர்கள் புறக்கணிக்கிறாங்க. யோகி போய் கூப்பிட்டாலும் வரல. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே யோகியுடைய சமூகமான ராஜபுத்திர சமூகத்தை சேர்ந்த ராஜபையா அவரும் பெருசாக யாருக்குன்னு ஆதரவு இல்லைங்கிட்டார். அப்போ யோகியுடைய சொந்த சமூகம் அப்படிங்கிறது யோகிக்கு ஓட்டு போடுமா அப்படிங்கிற பெரிய கோபம் இருக்குது. ஏன்னா இடஒதுக்கீடு, ஓபிசி மீதான பிஜேபியின் தாக்குதல் இதெல்லாம் பெரிய அளவுக்கு அங்கே எதிரொலிக்குது. இப்போ கடைசியாக யோகி என்ன பாயிண்ட்டுக்கு வந்துட்டார்னா, இரத்தக்கரை படிந்த அகிலேஷுக்கா உங்கள் ஓட்டு. ஆனால் மக்கள் புரியல, என்னங்க ரத்தக்கரை என்னங்க புரிஞ்சுது, ஒன்றுமே புரியலையே அப்படின்னா, இல்லை அவங்க அப்பா முலாயம் சிங் யாதவ் முதலமைச்சராக இருக்கும்போது தான் அங்கே கரசேவை நடந்தபோது அங்கே இருக்கக்கூடிய கரசேவர்களை அடித்து கொண்டாங்க, அதனால் ரத்தக்கரை படிந்த சமாஜ்வாதி கட்சின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்றைக்குமேங்க ஒரு ஏரியாவில் கிரவுண்டு முக்கியம். இப்போ சிம்பிளாக தமிழ்நாடு சொல்கிறதுனா ஈரோடு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கு வேண்டிப்பட்ட தொகுதி. அதே பார்த்திங்கன்னா ஆண்டிப்பட்டி, மதுரை அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா முக்குளத்தூர் கம்யூனிட்டியில் அவர் போக மாட்டார். அப்படி தானே சொல்லுவாங்க. இது இவரோட ஏரியாங்க, அது அவருடைய ஏரியாங்க. விக்கிரபாண்டி அது பாட்டாளி மக்கள் கட்சி ஏரியாங்க, அதனால தான் அவங்க நின்னாங்க வாலண்டியராக போய். சில பேருக்கு கிரவுண்டு இருக்கும். இன்றைக்கி யோகிக்கு என்ன சிக்கல்னால், இங்கே கிரவுண்டு இல்லை, யாரை வச்சு போவாங்க? ஏன்னா இன்றைக்கி என்ன தான் நீங்கள் சொன்னாலும் உயர் ஜாதியினர் இறங்கி ரோட்டுக்கு அடிக்க மாட்டாங்க. ரோட்டுக்கு அடிக்கிற கம்யூனிட்டி எது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உழைக்கும் மக்கள் அவருடைய கோபம். பெரிய பணக்காரங்க உயர் ஜாதியினர் வீட்டை விட்டே வெளில வர மாட்டாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை. அந்த அளவுக்கு தைரியமாக அடிக்கடி உதைக்க சொல்கிறதுக்கு காரணம், அகிலேஷ் சொல்கிறதுக்கு காரணம், இவங்கன்னா அடிச்சுக்கிறதுக்கு ஆள் வெளியிலேருந்து கொடுத்துருவாங்க. யார் நம்ம யோகி, அவர் உள்ளூர்லேயே அவங்களே இருக்காங்க ஆட்கள், அவங்களே அடித்து தூக்கிடுவாங்க. அதுதான் இப்போ சிக்கல். நிறைய கிராமத்தில் ஊர் கட்டுப்பாடு பண்ணி அந்த பாசி சமூக மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஓட்டு கேட்க பிஜேபியினர் வர வேண்டாம்னு போர்டு வச்சுட்டாங்க. இப்போ யோகிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, மொத்தமாக அமைச்சர்களை இறக்கி விடலான்னு பார்த்தா, ஏற்கனவே கூட்டணி கட்சி அனுப்பிரியா பட்டேல் அவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க நிறையா ஊழல் நடக்குதுன்ட்டாங்க. இன்னொரு பக்கம் சஞ்சய் நிஷாந்த் பாண்டி அவங்க பையனுக்கே பாதுகாப்பு இல்லைன்னு அவர் சொல்கிறாரு. இப்போ இவங்க 2 பேருமே வரமாட்டுறாங்க. இன்னொன்று ஜெயந்த் சௌத்ரி அவரும் அமைதியாயிட்டார். இப்போ கூட்டணி கட்சிகள் தயவில்லை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மௌரியா அவர் ஒரு பெரிய பிரச்சனை பண்ணிகிட்ருக்காரு. இவருக்கு அதுதான் துணை முதல்வர். அப்போ இவருக்கு நம்பிக்கையான, யோகிக்கு நம்பிக்கையான ஒரு 5 அமைச்சர்களை அனுப்பி இன்றைக்கி மில்கி பூரை கட்டுக்குள்ளே வரலான்னு நினைக்கிறாங்க. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க இன்றைக்கி காலையில் கூட வாக்கு சேகரிக்க போனவங்கள ஊர் மக்கள் தடுத்து வெளியே அனுப்பிட்டாங்க. அப்போ யோகியே களத்தில் இறங்குறார். நானே களத்தில் இறங்கி எப்படியும் பலத்தை நிரூபிப்பேன்னு. அப்போ ஏற்கனவே நிற்கக்கூடிய வேட்பாளர் அவர் ஒரு அதிருப்தி, பாபா கோரக்நாத்தோட அதிருப்தி. உயர் ஜாதியினர் ரோட்டுக்கு இறங்கி இவர் அளவுக்கு இறங்க மாட்டுறாங்க. அங்கே பட்டியலின சமூகம், இஸ்லாமிய சமூகம், யாதவர்கள்லாம் இறங்குறாங்க ரோட்டுக்கு. உயர் ஜாதியினர் இறங்கி வர மாட்டாங்க, ஓட்டு தான் போடுவாங்க, இறங்க மாட்டாங்க. அது அவங்க ஓட்டு 1,20,000 ஓட்டு. நமக்கு தெரிஞ்ச கிட்டத்தட்ட 90,000 ஓட்டு இவங்களுக்கு தான் விடும். இப்போ அகிலேஷ்க்கு என்ன பிரச்சனை வருதுன்னா, சந்திரசேகர் ஆசாத் அவர் ஒரு வேட்பாளரை போட்டிருக்காரு. அது கொஞ்சம் சிக்கலாகலாம், பட்டியலின ஓட்டுகளை பிரிக்கலாம். ஆனால் என்ன வரும்னா, பிஜேபியை தோற்கடிக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குது அப்படின்னு தான் மக்கள் பார்ப்பாங்க கடைசி நேரத்தில். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா 3 லட்சம் வாக்கில் இப்போவே சாலிடாக 2 லட்சம் வாக்கு. நீங்கள் ரொம்ப அப்படி இப்படி போனால் கூட ஒரு 1.25 லட்சம் வாக்குகள் கண்டிப்பாக இன்றைக்கி அகிலேஷ் கிடைக்கும். ராகுலுக்கும் நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் எல்லா தேர்தலில் நின்றுருந்தாருன்னா ஒரு 30,000 ஓட்டை கிடச்சி விட்ருப்பார். பட்டியலின மக்கள்கிட்டையும் ஓரளவுக்கு நல்ல பேர் வாங்கியிருக்காங்க இந்த அம்பேத்கருக்கு சம்பந்தமாக. ஊரில் இப்போ இந்த சேனலில் என்ன சொல்கிறாங்க, ஊரில் போய் யாரை கேட்டாலும் கருத்துக்கு நீ போயிருக்காங்க. பட்டியலின மக்கள் பெரும்பாலும் சொல்கிறது என்னென்னா, எங்கள் சமூகத்தை அமித்ஷா இழிவுபடுத்திட்டார். சரிங்க, அமித்ஷா என்ன சொன்னாருங்கன்னு கேட்டால் அதெல்லாம் தெரியாதுங்க, இழிவுபடுத்திட்டார். இந்த ஒரு விஷயம் பெரிய அளவுக்கு ஆனதுக்கு காரணம் அகிலேஷ் அல்ல, ராகுல் தான். அவருடைய பெரிய பரப்புரை தான் இந்த அளவுக்கு பெருசாக மக்கள்கிட்ட ஊடுருவிடுச்சு. அப்போ ஏன்னா அவங்கெல்லாம் அப்படியே போய் ஓட்டு போடுறவங்க. அவங்க இஸ்லாமியர்கள் சொல்லவே தேவை, 30,000 அப்படியே விடும். அது இப்போ ஒரு தொகுதி அப்படிங்கிறனால நீங்கள் யார்கிட்ட பணம் கொடுப்பீங்க? இப்போ இஸ்லாமியர்கள்ட்ட பணமே கொடுத்தாலும் அவங்க பிஜேபி ஓட்டு போடுவாங்களா? அப்போ அதிகாரத்தை வைத்து நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அடிதடி உதைன்னு சொன்னால் ஊர்லேயே உங்களை அடிக்கிறதுக்கு ஆள் கரெக்டாக இருக்காங்க அகிலேஷ்ட. வேறு என்ன பண்ண முடியும்? இப்போதைக்கு திணறி கொண்டிருக்கிறார். 9 சீட்டில் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க, இந்த ஒரு சீட்டில் உங்களை ஓட விடுவேன் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கார். ஏற்கனவே அவங்க அப்பா எம்பியாக இருக்கிறனால தொகுதி தெரியும், அவரே பையனை கூப்பிட்டு போகிறார்.
அதனால் சொந்த செல்வாக்கு ஏற்கனவே எம்பியாக இருக்கார், கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லதும் பண்ணுறார். அதையும் தாண்டி அயோத்தியில் இருக்கக்கூடிய குளறுபடிகள், இன்றைக்கி கூட வயரில் ஒரு கட்டுரை வந்திருக்குது. அயோத்தியில் இன்றைக்கி எப்படி இருக்குது நிலவரம்? ஒரு பக்கம் அயோத்தி வளர்ச்சி அடைஞ்சிருச்சு, 15 ரயில்கள் வருது, 12 விமானங்கள் வருது ஒரு நாளைக்கு. ஆனால் என்ன சிக்கல்? அயோத்தியை தாண்டி 2 கிலோமீட்டர் அடிப்படை வசதிகளே இல்லை. ஏற்கனவே நிலம் கொடுத்தவங்களுக்கு உரிய இழப்பீடு இல்லை. அவங்கெல்லாம் முஸ்லீம்கள்லாம் இல்லை, அவங்களும் இந்துக்கள் தான், நாங்களும் இந்துக்கள் தான். அவங்க சத்தம் போட்டுட்ருக்காங்க. வியாபாரம் எல்லாம் ஒரு கார்ப்பரேட் ஊரை மூடி அமைத்து விட்டார். 1 வருஷம் ஆயிடுச்சு. 1 வருடம் கழித்து ராமர் கோயில் எப்படி இருக்குதுன்னு ஒரு கட்டுரை போட்டிருக்காங்க. அந்த கட்டுரையில் கதறல்கள் அதிகமாக இருக்கிறது. அதாவது கடவுளுக்கு, அதாவது புராண கதைகளில் வரும் ராமர் அப்படின்னு ஒரு உருவகம் அது இருக்குன்னு நம்பி பல பேர் நம்புகிறாங்க, சில பேர் நம்புகிறாங்க, பல பேர் நம்பாமல் இருக்காங்க. அது இப்படி தான் நம்ம சொல்லணும் இன்றைக்கி இருக்கக்கூடிய இதில். இல்லை இவங்க கோச்சுன்னா 50-50ன்னு வச்சுக்கலாம். எல்லோரும் பெருசாக ராமர் இருக்காங்கன்னு நம்பலை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு மசூதி எடுத்து அங்கே கோயிலை கட்டி அதுக்கு வழிபாடு பண்ணி எந்த இந்துக்கள் வந்து உங்களுக்கு ஓட்டு போடுறாங்களோ அந்த இந்துக்களையே தெருவில் விடும்போது அந்த இந்துக்கள் எப்படி இவர்களுக்கு ஓட்டு போடுவார்கள்? மில்கிப்பூரில் இவர்களுக்கு மறுபடியும் ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறாங்க. ஏன்னா யோகி என்ன நினைக்கிறாருன்னா, இந்தியாவே ஜெயிச்சாலும் அயோத்தியில் தோற்றுட்டோம், அதை ஒன்று வச்சு தானே எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த ஒரு மில்கிப்பூரை சொந்தமாக்குவதன் மூலமாக அயோத்தியில் நாங்கள் தான் கிங்குன்னு நிரூபிக்கலாம்னு நினைக்கிறார் யோகி. வெற்றி அவ்வளோ எளிதில்லைங்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா கூட்டி கழிச்சு எப்படி பார்த்தாலுமே நீங்கள் என்ன தான் பண்ணாலும், ஏன்னா என்ன சிக்கல்னா சார், ஒரு 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 இடம் அப்படிங்கும்போது நீங்கள் ஓட்டிங் மிஷினில் எதுவும் பண்ண முடியாது, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க அந்த பக்கம். இன்னொன்று அவங்க ஒரு கௌரவ பிரச்சனை நினைக்கிறாங்க அகிலேஷ். இன்னொன்று அவங்க இன்னி வன்முறை பண்ணினா எதுக்கும் தயாருன்ட்டாங்க, இறங்கி அடிக்க தயாராகிட்டாங்க. அதனால் சட்டமன்ற தேர்தல் வேறு வரப்போகிற நேரத்தில் 1 வருஷத்தில் வரப்போகுது. அதனால் யோகிக்கு நிம்மதி இல்லாத இரவுகள் தான். பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.